அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நியூசிலாந்து சிஹெச்எஃப் சார்ட்டை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு என்ட்ரி மாடல் இதில் பார்க்க போகிறோம். அதாவது என்ட்ரி வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டுருக்குது. அதில் நம்ம எங்கே போய் என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்க போகிறோம். என்ட்ரி ட்ரிகர் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஸோ ஓவராக நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா நம்ம டே டைம் ஃப்ரேம்லேருந்து, அதாவது ஒரு 5 மினிட்ஸில் என்ட்ரி போட போகிறோம் அல்லது ஒரு 15 மினிட்ஸில் என்ட்ரி போட போகிறோம்னா ஹை டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு வந்த ஸ்ட்ரக்சரோடைய ரிசல்ட் என்னவாக இருக்குங்கிறத பார்த்தா நம்ம உள்ள என்ட்ரி இறங்க முடியும். ஸோ அதனால் நம்ம வந்து இப்போது டே டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இந்த பதிவு கொஞ்சம் நிதானமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ட்ரெண்டு வந்து எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டே டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு பிஓஎஸ் எடுக்கிறோம். அந்த பிஓஎஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு எக்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து மேஜர் பிஓஎஸை கட் பண்ண ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சிஹெச்ஓ. ஓகே, இப்போ டே டைம் ஃப்ரேமில் நம்ம இதை நோட் பண்ணிட்டோம். இதில் கூடுதலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிறது நீங்கள் கவனிக்கணும். இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து வேலிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரியாக்ட் ஆகி மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிடுச்சு. ஸோ இதை நம்ம தூர விட்டுடலாம். பட் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் டைரெக்டாக அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப்பில் ஃபஸ்ட்டு ரியாக்ட் ஆகிருக்குது. ரியாக்ட் ஆகி கொஞ்சம் தூரம் மேலே போயிருக்குது. இங்கே எத்தனை பேர் என்ட்ரி அவங்களுக்கு கிடச்சதுன்னு எனக்கு தெரியல. பட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை வந்து மறுபடியும் வந்து ரீடெஸ்ட் ஆகி கலெக்ட் பண்ணிடுச்சு. கலெக்ட் பண்ண பிற்பாடு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் திரும்ப ரியாக்ட் ஆகுங்கிறத தாண்டி அதுக்கு பின்னால் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. எப்போதுமே வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குன்னா அது எப்போதுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பில் என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போக ட்ரை பண்ணி போக முடியாமல் திரும்ப அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லோ லைனை வந்து கட் பண்ணிவிட்டு லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸை மிதித்து மறுபடியும் வந்து மேலே புஷ் ஆகிருக்குது. ஜூம் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா. அதாவது இம்பல்சிவான ஒரு சாக்கு ரீடெஸ்ட்டு ஃபேர் வேல்யூ கேப்பில் அன்மிட்டிகேட்டட் ஃபேர் வேல்யூ கேப் தான் உள்ளே வந்திருக்குது. உள்ளே வந்துட்டு மேலே போக ட்ரை பண்ணி மேலே போகலை. திரும்ப கீழே வரும்பொழுது இங்கே இருக்க லிக்விடிட்டியாக கலெக்ட் பண்ணிவிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மிதித்து இங்கேருந்து இப்போ மேலே வரைக்கும் போயிருக்குது. அப்போது ஓவராலாக இதில் என்ன மார்க்கெட் சொல்ல வருது அப்படின்னா, ஒரு பிஓஎஸ், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு, அதில் ஒரு ரீடெஸ்ட்டு கிடச்சி ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் ஃபேர் வேல்யூ கேப்பில் இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப்புக்கெல்லாம் கழித்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு தான் அப்படின்றத நம்ம கணிச்சிருக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். இப்போதைக்கு அப் ட்ரெண்டுங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ இங்கிருந்து நம்ம என்ன பார்க்கணும், அடுத்து டே டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டோம், ஓகேங்களா. டே டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து பை அப்படின்னு சொல்லுது, புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுது. இப்போ இங்கிருந்து நம்ம வந்து 4 டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிக்கலாம். 4H, ஓகே. 4H டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எல்லாம் என்ட்ரி எடுத்து மேலே போயாச்சு, ஓகே. இப்போ மறுபடி மார்க்கெட் வந்து 4 டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்குறோம். 4 டைம் ஃப்ரேமில் பிஓஎஸ்ஸு, ப்ரீவியஸ் லோ லைனில் லிக்விடிட்டி ஸ்வீப்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸு, மேஜர் பிஓஎஸோட ஹையை கட் பண்ணி 4 ஹவரில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஆல்ரெடி வந்து புல்லிஷ் ட்ரெண்டு தான் இருக்குது. அதில் ஒரு ரீடெஸ்ட்டில் நம்ம வந்து என்னென்ன கிடச்சிருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறோம் இல்லையா. இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா ஸ்வீப், ஓகேங்களா. அப்புறம் பிஓஎஸ்,
ஓகே, ஒரு கரெக்ஷனில் கிடச்ச மூமெண்ட் இது எல்லாமே வந்து 4 ஹவருங்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, என்ட்ரி எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? ஓகே, அதுக்குள்ளார நமக்கு என்னெல்லாம் நமக்கு கிடச்சிருக்குங்கிறது பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்த சைடு இன்வெர்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம விட்டுடலாம். அதெல்லாம் கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேர் வேலி கேப் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. அன்மிடிகேட்டட் ஃபேர் வேலி கேப்பை நடுவில் எந்த பக்கமும் டிஸ்டர்ப் பண்ணல, இன்டியூஸ்மெண்ட்லாம் கிடச்சிருக்குது இல்லையா? இன்டியூஸ் இங்கே இருக்குது. ஒரு நிமிஷம், நடாது. ஓகே, ஓகே, இன்டியூஸ். அப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் கொஞ்சம் இங்கே இன்டியூஸ் போட்டுட்டு மேலே போயிட்டு இப்போ ரீடெஸ்ட் ஆகி வருது. ஸோ இது அன்மிடிகேட்டட் ஃபேர் வேலி கேப்புங்கிறதுனால இங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு இந்த ஃபேர் வேலி கேப்பில் ஸ்வீப் பண்ணிவிட்டு மேலே போயிருக்குது. ஓகேங்களா? ஓகே, அப்போ இதில் நமக்கு லைவில் என்ட்ரி இருக்குமா அப்படின்றது நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ 4 ஹவர் அப்படின்றதுனால நமக்கு வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம 15 மினிட்ஸில் நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். இது இம்பல்ஸும் உடச்சி போயிருந்தாலும் நமக்கு என்ட்ரி இருந்தால் தான் நம்ம எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து 15 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் செக் பண்ணலாம், இல்லை 4 அல்லது 30 மினிட்ஸில் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 30 மினிட்ஸில் பார்க்கலாம். 30 மினிட்ஸில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்போது 30 மினிட்ஸில் என்ன கிடச்சிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து 4 ஹவருடைய ஃபேர் வேலி கேப், அதை மறந்துடாதீங்க. FVG அதாவது 4Hோட ஃபேர் வேலி கேப். ஓகேங்களா? எடுத்தாச்சு. அப்போது அங்கே மார்க்கெட் உள்ள ரியாக்ட் ஆகுது. அதில் வந்து நமக்கு வந்து ஒரு பிஓஎஸ்ஸு, அப்புறம் வந்து ஒரு சாக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிருச்சு. பட்டு இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ரீவியஸ் கேண்டிலுடைய ஸ்வீப்பு ஒரு இம்பல்சிவான ஒரு ரிஜெக்ஷன் கேண்டிலு, அதில் ஸ்வீப் கொடுத்து அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா ஒரு ரேலி பேஸ் ரேலியில் மூவ் ஆகிருக்குது. அப்போ அந்த பேஸ் கேண்டிலே நம்ம சேர்த்து என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கலரை கூட்டிக்கிறேன், ஒரே கலர் மாற்றிக்கலாம். ஓகே, இது நல்லாயிருக்கு. அப்போ நம்ம இதை பேஸாக எடுத்துருக்குறோம், இதுதான் பேஸு. அப்போ மார்க்கெட் வந்து ஒரு இம்பல்சிவான ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து ஒரு ரேலி பேஸ் ரேலியில் அடித்து மேலே போய் ஒரு சூப்பரான சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருச்சு. இது எல்லாம் எங்கே நடந்திருக்குன்னா, இந்த 4H ஃபேர் வேலி கேப்க்கு டச் பண்ணதுனால கிடச்ச ஒரு மூமெண்ட்டு. அப்போது இங்கேருந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கணும் அப்படின்னா, இங்கே ரீடெஸ்ட் ஆகிட்டு இந்த பேஸை மிதித்து மேலே போயிருந்துச்சுன்னா நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம் 5 மினிட்ஸில். பட் அது நமக்கு வந்து உள்ளே வரல. இங்கே என்ன நடந்திருக்குன்னா 30 மினிட்ஸில் இந்த பிரேக்கரில் ஒரு ரீடெஸ்ட், அதாவது இம்பல்சிவான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது ரேலி பேஸ் ரேலியில் இங்கே பேஸில் இங்கே நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு கிடச்சிருச்சு, CH. அப்புறம் மேலே போயிட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கு அப்புறம் இந்த பிரேக்கரில் என்ட்ரி ஆகிருக்குது. இது பிரேக்கர் பிளாக் இல்லையா? பிரேக்கர் பிளாக்கில் இங்கே ரீடெஸ்ட் கொடுத்து என்ட்ரி எடுத்துகிட்டு மேலே போயிருக்குது. அப்போது இதை டார்கெட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 4 ஹவரில் பார்த்ததுனால 4 ஹவரில் தான் நம்ம டார்கெட் எங்கே வரைக்கும் நம்ம இதை செட் பண்ணலாங்கிறத கவனிக்க முடியும். பிரேக்கரில் என்ட்ரி எடுத்த இந்த மார்க்கெட் வந்துட்டு பொதுவாக இம்பல்சிவாக எங்கே வந்துச்சோ அது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நமக்கு இங்கே இருக்குது. செகண்ட் டார்கெட் வந்து நமக்கு வந்து
இங்கே இருக்குது. ஒரு நிமிஷம். செகண்ட் டார்கெட் இங்கே. இப்போ ஃபஸ்ட் டார்கெட்டு முடிஞ்சிருச்சு, செகண்ட் டார்கெட்டு முடிஞ்சிருச்சு. இதை நம்ம 30 மினிட்ஸில் பார்த்தோன்னா எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். 30 மினிட்ஸில் பார்த்தா நீங்கள் பிரேக்கரில் டேரெக்டாக என்ட்ரி போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டு, அப்புறம் செகண்ட் டார்கெட்டு. சரி, ஓகே. அப்போ நம்ம ஒரு ப்ராப்பரான என்ட்ரினா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்காகவோ அல்லது ஒரு பேஸ்க்காகவோ இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்காகவோ ஒரு டிமாண்டுக்காகவோ இப்படி தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா? அப்போது இங்கே வராமல் இப்படி போகும்போது நமக்கு வந்து எஸ்எல் ஜாஸ்தியாகலாம் மோஸ்ட்லி வந்து நம்ம என்ட்ரி போட மாட்டோம் இல்லையா? ஸோ அதுவும் 30 மினிட்ஸோட டேரக்ட் என்ட்ரினா எஸ்எல் ஹெவியாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிரேக்கரில் என்ட்ரி அப்படின்னா இங்கே எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னா 1:1 தான் ஆவரேஜ் ஆகும். அதுவும் போய் சேர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். போட மாட்டோம் ஐபிஎல்லில் 1:2. அப்போ இந்த மாதிரி என்ட்ரியை வந்து நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நமக்கு வந்து என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து எங்கே கவனிக்கணும் அப்படின்னா எப்படி கவனிக்குங்கிறத பார்ப்போமே. அதாவது 4 ஹவருடைய ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா? அப்போ அதில் 30 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சி உங்களுக்கு என்ட்ரி லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி கொடுக்காமல் போயிருக்குது. ஸோ இப்போ நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் 30 எஃப்இஜி. ஓகேங்களா? 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப். அதுக்கு கீழே பேஸ். அதுக்கு கீழே ஒரு பேஸ். இதோட பேஸோட கலரை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? பேஸ். ஓகே. அப்போ நம்ம எதுக்காக இப்போ வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப்புக்கும் அல்லது இந்த பேஸுக்கும். இது எதனால் 4H ஃபேர் வேல்யூ கேப்பை டச் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஆகிருக்குது இல்லையா? ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு வந்துட்டுருக்கு, ரீடெஸ்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்குது இல்லையா? இப்போ இதில் நம்ம எப்படி என்ட்ரி பார்க்கலான்னா, இம்பல்சிவான ஒரு ரீடெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் வந்து இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கலாம். 1 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அதில் என்ன இருக்கணும், 5 மினிட்ஸில் ஒரு பிஓஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு இம்பல்சிவான ஒரு சாக்கு. அதில் நீங்கள் டேரெக்டாக என்ட்ரி நீங்கள் பிரேக்கரில் கூட போய்க்கலாம், இல்லை அதுக்கு கீழே ஏதாவது டிமாண்ட் இருக்குன்னா அங்கே கூட போய்க்கலாம். போனீங்கன்னா டிமாண்டில் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்கும். கீழே ஒரு டிமாண்ட் 5 மினிட்ஸில் உள்ள டிமாண்டில் ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து சும்மா கன் மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் இங்கே எஸ்எல் கொடுத்தாலே போதும். இங்கே வரைக்கும் கொடுக்கணும் வச்சுங்க கிடையாது. கரெக்டாக இங்கே கொடுத்து தூக்கி விட்டிங்கன்னா தரமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. சில பேர் என்ன நினைப்பீங்க அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப்பை உடச்சிட்டு அது கீழே இருக்க பேஸ் வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு வந்து இம்பல்சிவான ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மறுபடி அதுக்கு கீழே தான் வரதுக்கு ட்ரை பண்ணும் இல்லையா? அப்போ நீங்கள் கீழே மறுபடி பேஸ்க்கு வந்து என்ட்ரி எடுத்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லோ வந்து நமக்கு வந்து பிஓஎஸ்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பிகம் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் அதில் கிடைக்கக்கூடிய அதில் ஒரு பிரேக்கரில் போனால் கம்மியாக இருக்கும் ஃபேர் வேல்யூ கேப், அப்படி இல்லைன்னா ஒரு டிமாண்ட். உங்களுக்கு வந்து லைவில் பார்க்கும்போது தெரியும் அது எவ்வளோ தூரம் வருன்றது உங்களுக்கு தெரியும். அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைக்கும்போது அதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான் நம்ம எடுத்துருக்குறோம். டேரக்ட் என்ட்ரி. ஒரு நிமிஷம் இதை எடுத்து விட்றேன்.
எங்கள் டிமாண்ட் எடுத்த உடனே டேரெக்டாக நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிடலாம், இல்லை பெண்டிங் ஆர்டர் கூட போட்டுக்கலாம், டார்கெட் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேங்களா? அப்போ நீங்கள் இப்போ வெயிட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 5 மினிட்ஸில் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்காக வெயிட் பண்ணணும். இந்த 30 மினிட்ஸ்லேயே அந்த 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்லேயோ அல்லது 30 மினிட்ஸோடைய பேஸ்லேயோ உங்களுக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகும்போது நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் இன்னும் 15 மினிட்ஸ்லேயும் நம்ம பார்க்கலாம். 15 மினிட்ஸில் என்னன்னா இன்னும் ஒரு கூட ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற மாதிரி தெரியும், இங்கே ஒரு பேஸ் இருக்கிறதாகவும் தெரியும். ஓகேங்களா? வேணால் பார்த்துடலாம் 15 மினிட்ஸில் என்ன மாதிரியான சீன் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்லாம் நடந்திருக்குங்கிறதோட பார்த்துடலாம். ஆமாம், சேம் தான். 30 மினிட்ஸில் இருக்கிற பேஸ் 15 மினிட்ஸ்லேயும் இருக்குது. அப்போ ஒரு டபுள் ஸ்ட்ராங்கு, அப்புறம் உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் உங்களுக்கு வந்து மைனூட்டாக தெரியுது இல்லையா? ரெசிஸ்டன்ஸ் லெவலும் தெரியுது. அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை கீழே உடச்சி உங்களுக்கு பேஸை வந்து டச் பண்ணும்போது, இந்த போட்டிருக்கேன் இல்லையா, ஒரு பேஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது, மிதிச்சு உள்ளே வரும்போது பேஸை டச் பண்ணி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சிருச்சு அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் இம்பல்சிவான மூளை பிரேக்கரில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்மியான என்ட்ரி போடுங்க. ஃபேர் வேல்யூ கேப் கீழே வருது அப்படின்னா, அதாவது 5 மினிட்ஸில் சொல்கிறேன், அதில் ஒரு என்ட்ரி போடுங்க. அதுக்கும் கீழே வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் டிமாண்டில் என்ட்ரியை போட்டு டார்கெட்டை எங்கேருந்து இம்பல்சிவ் வந்துச்சோ அவ்வளோ தூரம் மட்டும் விட்டால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து 30 மினிட்ஸில் போய் பார்க்கலாம். 30 மினிட்ஸில் டார்கெட் செட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். 30 மினிட்ஸ். ஓகே, இங்கேருந்து ஒரு பேஸ் போட்டு வருது. டார்கெட் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு மேலே போகுன்றதெல்லாம் ரெண்டாவது. இம்பல்சிவாக வந்துச்சுன்னா அது வரைக்கும் தான் நம்ம செட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்படி இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இதில் தான் இந்த நியூசிலாந்து சிஹெச்எஃப் உடைய மார்க்கெட் நிலவரம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.